ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சனாவே அன்றைக்கி நாளே வந்து சுறுசுறுப்பாக இருக்குங்க. விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாவே வந்து மனசுக்கு வந்து நிறைவாக இருக்குங்க. எப்பொழுதுமே இந்த அஞ்சரை பெட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து மஞ்சள் மட்டும் குறையாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தீர்ந்தாவே பார்த்தீங்கன்னா உடனே வந்து மஞ்சளை வந்து நரைச்சி வச்சுருவேன். இன்றைக்கி பருப்பு முருங்கைக்கீரையும் போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. ஏன்னா முருங்கைக்கீரை செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்களா, அதனால் வந்து செய்கிறதே கிடையாது. முருங்கைக்கீரையை பறிக்க போனால் பார்த்தீங்கன்னா அப்படியே முருங்கைக்கீரையை பறித்த பாருங்க, அப்படியே முருங்கைக்கீரை வந்து அப்படியே கொத்தோடு வந்துருச்சு. அதில் வெறும் பூவாக இருந்தது. ரொம்ப மனசுக்கு வந்து சங்கட்டமாக இருந்ததுங்க. இந்த முருங்கைக்கீரையை பறிக்கிறது பெருசு இல்லைங்க. இந்த முருங்கைக்கீரையில் பார்த்தீங்கன்னா அந்த கீரைக்கு அடியில் நிறைய அந்த குட்டி குட்டி முட்டைங்கள்லாம் இருக்கும், புழுவெல்லாம் இருக்கும். அதனால் வந்து பார்த்து தாங்க திருப்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அடியில் வந்து முட்டை இருக்கும். அதனால் வந்து அந்த நல்ல இலையாக மட்டும் பார்த்து நம்ம உருவி போட்டுக்கணும். இல்லைன்னா கை காலெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் பிப்பு எடுத்துக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ முருங்கைப்பூவு. நான் குழம்பு வைக்கும் போது முருங்கைப்பூ இருந்தால் கூட அதையே சேர்த்து தாங்க நான் குழம்பு வைப்பேன். குழம்பு நல்லா வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஒவ்வொருத்தர் வந்து இந்த முருங்கைக்கீரையில் வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்றாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குன்னு நான் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்தது. பருப்பு வச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, அது பாருங்கள் இப்போ வந்து விசில் வந்துருச்சு. இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்ணுங்க. எங்கே நம்மளால் வந்து சாப்பிடவே முடியறதில்ல. சாப்பிட்டோம்னா அந்த கைகால் குடைச்சல்லாம் வந்து இருக்காது. இந்த பருப்போடு அந்த முருங்கைக்கீரையை சேர்த்து சாப்பிடும்பொழுது தான் முழு சத்தும் கிடைக்கும்னு. ஏன்னா பருப்பில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது இல்லைங்களா, அதனால் வந்து அந்த முழு சத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் வந்து முருங்கைக்கீரையும் பருப்பும் எப்பொழுதுமே வந்து பொரியலாகவோ இல்லை குழம்பாவோ வச்சு சாப்பிடுங்க. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை கிடைச்சா கூட நீங்கள் வந்து இந்த பருப்பில் போட்டு குழம்பா வச்சு சாப்பிட்லாங்க. நல்லா வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த அலசி வச்சோம் இல்லைங்களா, அந்த முருங்கைக்கீரையை வந்து போட்டுக்கலாம். குக்கர்லேயே வந்து அப்படியே வந்து போட்டு விசில் விடலாங்க. அது வந்து எனக்கு வந்து சரிப்படுறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கீரை வந்து கசப்படுத்துருங்களா, அதனால் குழம்பும் சேர்ந்து வந்து கசப்பாயிருங்க. நான் வந்து எப்பொழுதுமே கீரையை வந்து ஒரு வேக்காடு தான் இப்படி வந்து விடுவேன். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டுங்க. கீரை 5 நிமிஷம் வந்து வேகட்டும். இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கீரையோட முழு சத்துமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க. நான் எப்பொழுதுமே கீரையை வந்து கடைய மாட்டேன், அப்படியே வந்து முழுசாகவே விட்டுருவேன். அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் குழம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து தாளிச்சு விட்டுக்கலாம். எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் சீரகமும் போடணுங்க. நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் அப்படியே தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுட்டு வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நல்லா வந்து பொரியணுங்க. வெங்காயமெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ப்ரௌன் கலரில் வணங்கினா தாங்க அந்த குழம்பே நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குது. வரமிளகாயும் நல்லா வந்து இந்த கருப்பு கலரில் மாறிடணுங்க. அப்போ தான் வந்து குழம்பு வந்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு மாதிரி பொரிச்ச குழம்பு மாதிரி வாசனையாக இருக்குங்க. நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள் தாளித்து விட்டாச்சு. அதை வந்து இப்போ வந்து இந்த குழம்பெல்லாம் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ அந்த தாளித்ததோடையே குழம்பும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்கணுங்க. அப்போ தான் வந்து குழம்பு வந்து அந்த தாளித்ததோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சுங்க. ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ குழம்பையெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டுங்க, நல்லா வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த குழம்பெல்லாம் நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ வந்து பருப்பு முருங்கைக்கீரை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக குழம்பெல்லாம் வச்சுட்டு சரி வந்து ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு வந்து புளியெல்லாம் வந்து கரைச்சி வச்சாச்சுங்க. நான் எப்பொழுதும் பார்த்தீங்களா ரசம் வைக்கும் பொழுது இந்த புளியை வந்து கரைச்சி விட்டு இந்த தக்காளி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து குட்டி குட்டியாக அதிலேயே வந்து கட் பண்ணி போட்டுருவேன். இப்படி நீங்கள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரைக்கும் போது கை வலிக்காதுங்க. ஈஸியாக வந்து நம்ம வந்து தக்காளியை வந்து கரைச்சிடலாம். முழு தக்காளியை போட்டுட்டு அது வந்து கரையவே கரையாது. ஒவ்வொன்றும் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியமாக பழம் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா கரைக்கிறதுக்குள்ளார பெரும்பாடாக போயிடும். இது மாதிரி குட்டி குட்டியாக தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து ரசம் வச்சு பாருங்கள், நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை வந்து மிளகு சீரகத்தை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு மிளகு சீரகத்தை மட்டும் போட்டுட்டு பூனை மட்டும் தட்டி போட்டுக்கலாம். நம்ம மிளகு சீரகத்தெல்லாம் முதலே வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து ஒரு ரசமோ குழம்புக்கோ வந்து அதை வந்து பொடியை வந்து போட்டுக்கலாம். அப்படியே உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டு உருளைக்கிழங்கும் வந்து ஒரு பக்கம் வந்து வெந்துக்கிட்டு இருக்குங்க. சரி இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு வந்து 2 அப்பளம் இருந்தால் போதுங்களா, அதனால் வந்து ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா, அதுலேயே 2 அப்பளத்தையும் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. இது மாதிரிலாம் நீங்கள் செய்வீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெயை குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இப்போ ரசம் தாளிச்சாச்சுங்க, ஊற்றிக்கலாம். குடும்பத்தை வந்து சிக்கனமாக நடத்தணும் இல்லைங்களா, அதனால தான் இப்படியெல்லாம் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வந்து வெந்துருச்சு. இதுலேயுமே வந்து நான் எண்ணெய் அதிகமாக வந்து ஊற்றலை, கம்மியாக தான் ஊற்றியிருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு வந்து 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து மிளகாத்தூளையும் உப்பையும் போட்டு திருப்பி போட்டால் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடியாக இருங்க. சரி டைம் வேறு ஆயிடுச்சுங்க, சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு முருங்கைக்கீரை குழம்பையும் ஊற்றிட்டுங்க, அப்படியே கொஞ்சம் உருளைக்கிழங்கு வறுவலும் வச்சுக்கலாம். இதுலேயும் பாருங்கள் நீலம்பழம், இது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த தடவை வந்து மாம்பழமே அதிகமாக வாங்கலை, அன்னைக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடெலாம் வச்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிடலாம்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 4 மணி பக்கம் பார்த்தீங்கன்னா, சோளக்கருது வாங்கிட்டு வந்தேங்க. எனக்கு இந்த நாட்டு சோளக்கருதுனா தான் ரொம்ப வந்து பிடிக்கும். 2, 3 நாள் ஊருக்கு போயிட்டேங்களா, அந்த சோளக்கருதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜில அப்படியே வந்து வீணா போச்சுங்க. சரி இதெல்லாம் வந்து செஞ்சிரலாம் அப்படின்ட்டு, எனக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு சோளக்கருது தாங்க பிடிக்கும். அதுதான் வந்து கொஞ்சம் மென்னு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பல்லுக்கு வந்து நல்ல எக்ஸர்சைஸ் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இந்த சோளக்கருது, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் வந்து இந்த குச்சிக்கிழங்கு, நெல்லிக்காய் அதெல்லாம் ரொம்ப வந்து பிடிக்கும். ஸ்பெஷலாக வந்து கொய்யாக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து ஆயில் வந்து இல்ல. எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா? அதனால வந்து இது வந்து வாங்கி சாப்பிடுவேன். அரிசி வந்து நான் போன வீடியோல போட்டிருந்தேங்க. எப்பொழுதுமே வந்து ஒரு டம்ளர் செஞ்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சாப்பாடு செய்வேன்ட்டு. சாப்பாடு நல்லா இருந்ததுங்க. சரி தண்ணிலாம் படுறதுக்குள்ளார எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டுருக்கேங்க. இந்த வேலையெல்லாம் நீங்க தான் செய்வீங்களா? இல்ல உங்க வீட்ல இருக்கவங்க பசங்க செய்வாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த அரிசி கொட்டுற வேலை இதெல்லாம் வந்து நான் தான் எங்க வீட்ல வந்து செய்வேன். நம்மளால முடிஞ்சத வந்து பாத்திரத்துல போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்படியே மூட்டையோட எடுத்து வந்து நான் வந்து அப்படியே கொட்டிருவேங்க. எங்க காலையிலேருந்து ஆரம்பிச்சா வந்து வேலை வந்து சரியா இருக்கும். ரெஸ்ட்டே வந்து இருக்காதுங்க. திரும்பி நைட்டு வந்து நம்ம தூங்க போகும்போது தான் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் இருக்குங்க. இந்த மதியான நேரத்தில இந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டாவே நம்மளுக்கு வந்து பாதி வேலை வந்து முடிஞ்சிரும். வெங்காயத்தை வந்து உளிச்சு வச்சுக்கலாம், பூண்டு உளிச்சு வச்சுக்கலாம், அப்புறம் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தயாரித்து வச்சுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாள் ஆனாலுமே ஒன்றுமே ஆகாதுங்க. அப்புறம் வந்து நான் இந்த புளி காய்ச்சல் வந்து செஞ்சு வச்சுக்குவேன். இந்த புளி காய்ச்சல் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து குழந்தைங்கலாம் இருந்ததுன்னா காலையில் சாப்பாட்டுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வந்து இந்த புளி சாப்பாடு செஞ்சு தந்துக்கலாம். அப்புறம் குழம்புக்கு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து போட்டு நம்ம அப்பப்போ வந்து புளியை வந்து கரைக்கணுன்ட்டு இல்லைங்க. அப்புறம் வந்து நேற்று வாங்கிட்டு வந்து மளிகை சாமானமெல்லாம் வந்து சரி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேங்க. நான் எப்பொழுதுமே வந்து கொஞ்சமாக தாங்க வாங்குவேன். ஏன்னா நெறைய வாங்குனா அதில் வந்து வேஸ்ட் ஆயிருது. வண்டுலாம் பிடிச்சிருது. அவலு, ஜவ்வரிசி, துவரம்பருப்பு, அப்புறம் வந்து உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வந்து வந்து அப்படியே பாக்கெட் வந்து பிரிக்காமயே நான் வந்து பாக்ஸில் வச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க வாங்கிட்டு வந்தேன். அவல், ஜவ்வரிசிலாம் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு எடுத்து ஒரு பாயாசம் வச்சுக்கலாம். ஒரு கேசரி செஞ்சு தந்துக்கலாம். இது உளுந்து வந்து பாக்கெட் வந்து ஓட்டையாயிடுச்சுங்க. சரியா ஒரு கவரில் போட்டு அப்படியே வந்து மூடி வச்சிரலாம். மளிகை சாமானம் வீட்ல இல்லைனாவே ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால போய் டக்குன்னு தீர தீர போய் வாங்கிட்டு வந்து நப்பி வச்சிர்றது. அது எங்க அம்மா வீட்லேருந்தே அதே பழக்கம் தாங்க. ஃபுல்லாவே வீட்ல வந்து எப்பொழுதுமே வந்து மளிகை சாமானம் வந்து இருக்குங்க. அதுக்குன்னு நெறையாவும் நாங்க வந்து வாங்க மாட்டோங்க. கரெக்ட்டா வந்து கம்மி கம்மியா தான் வாங்குவோம். ஆனா வந்து எல்லா மளிகை சாமானமும் இருக்கிற மாரி பார்த்துக்குவோம். நான் புளி வந்து எப்பொழுதுமே கம்மியா தாங்க யூஸ் பண்ணுவேன். அதனால வந்து கொஞ்சமா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத அப்படியே வந்து பேஸ்ட் செஞ்சு நான் ஃப்ரிட்ஜில வச்சுருவேன். இப்போ சோளக்கருதெல்லாம் வேக வச்சிடலாங்க. எனக்கு வந்து இந்த கருது தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் பிடிக்குமா? இல்ல இந்த கருது பிடிக்குமான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சாமி படத்துக்கு வைக்கிறதுக்கு பூ வாங்கிட்டு வந்தேங்களா, அதெல்லாம் வந்து கவர்லேயே இருந்தது. சரி அதெல்லாம் எடுத்து தனித்தனியா வந்து பாக்ஸில் போட்டு வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்ருக்கேங்க. 1/4 கிலோ பூ வாங்கினோம்னா எப்படியுமே வந்து 1 வாரத்துக்கு வருங்க. அதனால் இப்போ வந்து எடுத்து தனித்தனியா நம்ம பிரித்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு எடுத்து சாமிக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். வீட்ல வந்து இந்த பூ இதெல்லாம் வந்து இருந்தாவே ஒரு மங்களகரமா இருக்கும் இல்லைங்களா? அதனால வந்து எப்பொழுதுமே நான் வந்து இந்த பூ வாங்கி வச்சுக்குவேன். காலையிலேயே எந்திரிச்சு சாமிக்கெல்லாம் பூ போட்டு கும்பிட்டா தான் எனக்கு வந்து நிம்மதியா இருக்குங்க. அந்த நாளே வந்து நல்லா வந்து போகும். வேலையும் பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பா வந்து நம்ம செஞ்சிரலாங்க. சோம்பேறித்தனமே வந்து வராது. டெய்லியுமே சாமி கும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாளே வந்து நல்லாருக்குங்க. எனக்கு வந்து அப்படிதான் இருக்கு. சரி உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நான் செவ்வந்தி பூவு, சிவப்பு கலர் ரோஸுங்க, அப்புறம் அந்த மஞ்சள் கலர் ரோஸு 3 கலந்து தான் வாங்குனேன். ஏன்னா வந்து கலந்து சாமிக்கு வச்சா தான் இதுலயே பாருங்க இந்த கவர்ல எவ்வளோ வந்து இந்த காம்பு உடைஞ்ச பூவு இதெல்லாம் வந்து இருக்குங்க. சரி அத வந்து தனியா வச்சுட்டேன். எப்போ பூ வாங்குனாலும் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு 10 பூ வந்து இது மாதிரி வந்து வந்துருது. நாம இந்த சாமி படத்துக்கு வந்து இந்த சைட்லலாம் வந்து இந்த பூ வச்சுக்கலாங்க. அப்புறம் வந்து உதிரி பூவும் வாங்கிட்டு வந்தேன். நான் பூ வாங்கும்போது உதிரி பூ இருந்தா வாங்கிட்டு வருவேங்க. இல்லைன்னா வந்து அதிகமா வந்து நான் வந்து உதிரி பூ வந்து வாங்க மாட்டேன். ஃபங்ஷனுக்கெல்லாம் போக வேண்டியது இருந்ததுங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி உதிரி பூ வாங்கிட்டு வந்து நம்மளே வந்து கட்டிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதிரி பூ வந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இந்த உதிரி பூவும் பார்த்தீங்கன்னா, நான் 2, 2, 3, 3ஆலாம் வச்சு கட்ட மாட்டேங்க. ஒரு இதுக்கு வந்து நான் 5 பூ வச்சு கட்டுவேன். அப்பதான் வந்து நெருக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவும் தீரும் இல்லைங்களா? அதனால ஒவ்வொரு இதுக்கும் வந்து 5, 5 பூ தாங்க நான் வச்சு கட்டுவேன். இப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா நெருக்கமாவும் இருக்கும். பூ வந்து கோர்த்த மாதிரியும் இருக்கும். ஃபங்ஷனுக்கெல்லாம் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பூ வச்சிங்கனாவே பார்த்தீங்கன்னா, நெறைய வச்ச மாதிரி இருக்கும். எங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இதோட வந்து நெருக்கமா கட்டுவாங்க. அப்படியே கட்டி அப்படியே அது வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே உருண்டையா இருக்கும் பூவு. அவ்வளோ அழகா கட்டுவாங்க. நாங்கலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்பொழுது, அந்த கட்டி முடிச்சுட்டு அந்த சின்ன குட்டி குட்டி மொக்கு இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு தான் நான் வந்து கட்டி பழகுனேன். நாங்கலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கைக்கு வந்து மருதாணி 1 வாரத்துல கொஞ்சம் வந்து அது தீர்ந்துச்சுனாவே போதும். ஏன்னா எங்க வீட்லயே மருதாணி செடி இருந்தது. நல்லா செவக்குங்க. நல்லா வந்து அது பொறிச்சு நெறைய வந்து நான் மருதாணி வச்சுக்குவோம்.
பேசிக்காகவே இந்த பூவெல்லாம் கட்டுறது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப வந்து நல்லதுங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு இந்த பூ கட்டுறதே வந்து தெரியறதே கிடையாது. இதெல்லாம் வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதற்கு வந்து பூ கட்டிட்டு உட்காந்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்க அம்மாலாம் பார்த்தீங்கன்னா, நிறைய இது மாதிரி பூ வந்து கட்டி கட்டி எனக்கு வந்து வச்சு விடுவாங்க. அப்போல்லாம் வந்து இந்த +1 +2 படிக்கும் போதெல்லாம் இந்த பாவாடை தாவணி போடும்போது, இந்த பூ வந்து அப்படியே இந்த தலை நிறைய வச்சுட்டு போனோம்னா நல்லா இருக்குங்க. டிசம்பர் பூ வந்து பூக்குங்களா, அப்படியே கலர் கலரா இருக்கும். அது வந்து அப்படியே தலை, முடி எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து கட்டி எனக்கெல்லாம் வந்து வச்சு விடுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூ கட்டி முடிச்சாச்சு. எவ்வளோ வந்து நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சாயந்திரம் ஆனாங்கனாவே பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து எங்க வீட்டு பக்கம் வந்து நெறைய குருவிங்க வருங்க. இது வந்து மைனா குருவிங்க. வந்து பாருங்க அப்படியே எப்படி கீச்சு 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 கீச்சுன்னு எப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கே நல்லா இருக்கும். இதோட மயிலும் வந்து அதுவும் கத்திட்டு இருக்கும். மயிலுக்கு வந்து ரேஷன்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த அரிசி வைப்போம் வந்து சாப்பிட்டுட்டு போகும். எங்கள் வீடு பக்கம்லாம் கொஞ்சம் மரச்செடி கொடிலாம் நிறையா இருக்கிறதுனால வந்து பூச்செல்லாம் நிறையா இருக்குங்களா, அதெல்லாம் வந்து மயில் வந்து கொத்தி தின்றும். எங்கள் வீட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அமைதியாக இருக்குங்க. அதனால் வந்து இந்த பறவைங்க கத்துறது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கே. காலையில் எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்களே நம்மளுக்கு வந்து பொழுதே போகாதுங்க. இந்த குருவிங்களோடையும் இந்த நாய்க்குட்டியோடையும் தான் வந்து பொழுதே வந்து போய்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா 2 நாய் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த குட்டி போடும். இந்த நாய்க்குட்டிலாம் பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குங்களா, சரின்னு பால் ஊற்றி வந்து வச்சிருப்பேன். அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தோன்னே எல்லாரும் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சரி அது அங்கனாவது போய் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். உங்களுக்கு ஒரு நாள் எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.